ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சு குக்கிங் சேனல். இன்றைக்கி வந்து பரோட்டா பார்க்க போகிறோம். மைதா மாவு பரோட்டா தாங்க. மைதா மாவு பரோட்டாவை எப்படி வீச்சே இல்லாமல் கடலில் கொடுக்குற மாதிரி நல்லா சாஃப்டாகவும் லேயராகவும் வர மாதிரி எப்படி நம்ம செய்கிறது அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு இதில் அளவுங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க. உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. இதில் நம்ம அளவுன்னு சொன்னோன்னா நீங்கள் பாக்கெட்டில் மாவு கம்மியாக கூட போட்டுருந்துருக்கலாம். அதனால் நீங்கள் எவ்வளோ உப்பு உங்களுக்கு தேவைப்படுதுன்னு தோணுதோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் தொளிங்க அப்புறம் பசைங்க, கொஞ்சம் தொளிங்க அப்புறம் பசைங்க. அதுக்கப்புறமா அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு கல் இருந்துச்சுன்னா அந்த கல்லில் போட்டு பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அதை இழுத்து பிசைகிறதுக்கும் நல்லா அடித்து பிசைகிறதுக்கும் வசதியாக இருக்கும். பாத்திரங்கிறது வந்து சத்தமும் கேட்கும், அதே சமயம் உங்களால் பிசைகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சதுக்கப்புறமா ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிள் தன்மை, அதாவது சுற்றி உள்ள மாவுகள் எதுவும் இல்லாத அளவு அந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு அதுக்கப்புறமா நல்லா பிசைங்க. இந்த எண்ணெயும் கொஞ்சம் ஓரளவுக்கு உறிஞ்சதுக்கப்புறம் திரும்ப 2 ஸ்பூன் போட்டு திரும்ப பிசைங்க. இந்த மாதிரி நீங்கள் ஓரளவுக்கு ஒரு 4-5 ஸ்பூன் கிட்ட எண்ணெயை போட்டு பிசைஞ்சு இந்த ஸ்டேஜ், அதாவது இந்த மாதிரி கையில் ஒட்டாத ஸ்டேஜ் வரும்போது இதை எடுத்து அந்த பாத்திரத்தில் வச்சு ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெயை விட்டு நல்லா ஊற விட்டுருங்க. 2 or 3 hours கிட்ட ஊறினதுக்கப்புறம் இது மாதிரி உருண்டை போட்டு வச்சுக்கோங்க. உருண்டை போட்டு இதுலேயும் மேலே ஒரு எண்ணெயை ஊற்றி 10 அல்லது 15 நிமிடங்கள் நல்லா ஊற விடுங்க. ஊற விட்டதுக்கப்புறம் இதை எடுத்து அந்த கல்லில் நல்லா தட்டுங்க. தட்டினதுக்கப்புறம் குழவி, அதாவது சப்பாத்தி கட்டையை வச்சு உங்களால் எவ்வளவு தூரம் இழுக்க முடியுதோ அவ்வளோ தூரம் இழுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, என்னால் இவ்வளோ தூரம் இழுக்க முடியுது. இதுக்கப்புறமா ஒரு கத்தி எடுத்து அந்த கத்தியை வச்சு நீங்கள் நீல வாக்கில் இந்த விரித்து வச்சுருக்கிற மாவை வந்து இதே போல் கட் பண்ணுங்கள். 1 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு கட் பண்ணிவிட்டு அந்த காணடியும் இந்த காணடியும் சேர்த்து நல்லா வந்துட்டு ஒரு சுருள் ஷேப்பில் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் இதை நல்லா ஒரு இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டு நீல வாக்கில் வச்சு இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி சுருள் பண்ணி அப்படியே வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வச்சதுக்கப்புறம் இதில் லைட்டாக 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதை வந்துட்டு நல்லா தட்டையாக தட்டுங்க. தட்டினதுக்கப்புறம் அந்த குழவி கட்டை வச்சு சப்பாத்தி கட்டையை வச்சு ஓரளவுக்கு இழுத்து விட்டுருங்க. இப்போ நீங்கள் பரோட்டா செய்கிறதுக்கு தேவையான எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ கல்லில் போட்டு எடுக்க வேண்டியதான் பாக்கி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கல்லில் போட்டு எடுப்போம். இப்போ நம்ம கல்லில் போட்டு போட போகிறோம், போட்டுட்டோம். இப்போ கல்லில் போட்டதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தயவு செஞ்சு கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க அதை சாப்பிடாதீங்க. மைதா மாவு சேர்க்குறவங்க சாப்பிடாதீங்க. நீங்களே வந்துட்டு வாரத்துக்கு 1 நாளோ இல்லைன்னா மாதத்துக்கு 1 நாளோ சாப்பிட்றது கூட ரொம்ப நல்லதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்துட்டு சைவ சால்னாவும் வெங்காயத்தை பச்சடி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த சைவ சால்னா, அதாவது வெஜ்ஜு சால்னா வந்துட்டு எப்படி வெஜிடபிளே இல்லாமல் வெறும் வெங்காயம் தக்காளி வச்சு செய்கிறது அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் அதை பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.